வாழ்வோம் வழி. மண் வாழ்க்கையில் நாம் யாருக்கெல்லாம் பட்டு இருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் இருந்து ஒரு நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் NOC வாங்க. அந்த NOC வேணும். முடியுமா? அதுதாங்க ஞான வாழ்க்கையினுடைய பயிற்சியே இதுதான். ஏன்பா உன் பையன் ஒன்ன விட்டு போயிட்டானமாப்பா, போட்டுமே அவன் வாழ்க்கை அவன் பாக்குறான். என்ன பண்ண முடியும்? அவன் வாழ்க்கை அவன் பாக்குறான். எனக்கு அதனால ஒரு ப்ராப்ளம், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இப்படி அப்பா சொல்லிட்டா உங்களுக்கு NOC கொடுத்துட்டா. You can tick. அடுத்ததே சொன்னார், இந்த பிள்ளை நான் பெற்றே இருக்கிறேன். எல்லாரும் பிள்ளை வேணும் கேட்கிற மாதிரி நானும் இங்க தொலைச்சிட்டேன். கலந்துதான் உண்டு. அடுத்து நான் பாது பத்தலன்னு இவன் விட்டுட்டு போய் வேற என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, உன் பையன் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல, அவனை பிடிச்சிக்க வேண்டியது என்ன, இங்க வந்து நிக்கிறேங்கிறாங்க. இவன் உயிரோட என்னப்பா எனக்கு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டா நோட்டிபிகேஷன் கொடுக்கல, NOC கொடுக்கல, உங்க மேல சார்ஜ் போட்டாரு. ஒரு பேப்பர் வச்சுக்கீங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 யார்கிட்டெல்லாம் நீங்க லிங்க்ல இருக்கீங்களோ, ரிலேஷன்ல இருக்கீங்களோ, அவங்க எல்லாம் உங்களை பிளஸ் பண்ணி கடத்தி விட்டா நீங்க அங்க இருந்து இப்ப முதல் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா இந்த பையன் பாரியில செட்டில் ஆயிட்டான். அப்பாட்ட கேக்குறாங்க, என்னங்க உங்க பையன் பாரியில ஆயிட்டாங்க, நீங்க எங்க இருக்கு? அவன் வாழ்க்கையே பாக்குறாங்க, என் கூட இருக்க முடியுமா? அவன் மனைவி அவன் குழந்தையோட பாக்குறான், நல்ல சம்பாதிக்கான், பையன் நிறைய வாழ்றான். எனக்கு அப்பப்போ மந்த்லி பண்ண அனுப்பிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவன் சாப்பிட்டா அவன் இருந்ததே, நான் சாப்பிட்டேன். இப்ப நான் யார்கிட்டயும் கடன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மாசம் தோறும் எனக்கு பண்டு வருது, நான் செலவு போட்டு ஜாலியா இருந்தேன். அவன் எங்க இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் இல்லையா? உங்க மேல எந்த சாத்தியத்தையும் கொடுக்கல, உங்க மேல எந்த ஆப்போசிஷனும் இல்ல, எந்த அகேன்ஸ்டும் இல்ல. இப்படி ஒவ்வொருவரிடம் இருந்தும் நீங்கள் NOC வாங்க வேண்டும். என்ன பண்ணணும்? நாம பழகிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு நல்ல இனத்திட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். மண்ணில் நாம வாழ்கிற பொழுது அதுக்காக 140 கோடி மக்கள் இருக்காங்க, 140 கோடி மக்கள்கிட்டையும் நோட்டிபிகேஷன் வாங்கணும்னு உங்களுடைய லிங்க், உங்களுடைய கரண்ட், உங்களுடைய கனெக்ஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணணும். பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்க, அழகான வாழ்க்கைங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, ரொம்ப அற்புதமான ஒரு படம் பார்த்தேன், வெரி நைஸ். தேங்க்யூ. பார்த்துருக்கீங்களா யாராவது? தேங்க்யூன்னு ஒரு படம், தெலுங்கு படம், டாக்டர் மொழி தமிழ். நாங்க சைடுங்கன்னு அவன் வந்து அமெரிக்கா வந்துட்டான். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, வெரி நைஸ். யூஎஸ் வாரான். எப்படி வாரான்னா விசாக்கு அப்ளை பண்ணி ஒரு ஏஜென்சி ஏஜென்ட் ஆள் இருக்கிற இந்தியால அதெல்லாம் வாரான். வந்த உடனே அவனுக்கு விசா வாங்கி கொடுத்துட்ட கொடுத்து சொல்வாரு, இவ்வளவுதான்பா என்னுடைய டியூட்டி, 6 மாசத்துல நான் உனக்கு விசா வாங்கி தரல. இந்த 6 மாசத்துக்குள்ள நீ என்ன வேலை பார்த்து அது ஒன்னே சாப்பிடுது, அதுக்கப்புறம் உன்னை தக்க வைக்கிறதும் உங்க தான், நான் பொறுப்பு. விசா வாங்குறதே எனக்கு கிடைக்காது, அம்மாவுவோம் பட் நாங்க அதுக்கு நிறைய ஹோல்டிங்ஸ்லாம் கொடுத்து உடனே இங்க உள்ள கொண்டு வந்துருக்கேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வெளியில போய் ஏதாவது வேலைக்கு ஏதாவது வேணும் இல்லையா, உடனே கொஞ்சம் பணம் சொல்லு, கொஞ்சம் பணம் கொடுத்து இதை கை செலவு வச்சுக்க, அதுக்குள்ள நீ என்ன பண்ணிடணும், ஏன் பண்ணிடணும். உனக்கு வேண்டிய காசை நீ என்ன பண்ணுவீங்க யோசிக்காத, வெளிநாடு வந்தாச்சு, எந்த வேலையும் செய்ய வேண்டியதுதான். அதுல இருந்து உன் ஆம்பிஷனை நீ டெவலப் பண்ணிக்க, நீ ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அங்க ஒரு லேடி ஒர்க் பண்ணுது, அவருக்கு PA மாதிரி. இவன் வந்துட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கோங்க, நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. பட் இவன்கிட்ட வந்து என்ன ஒரு இதுன்னா, புதுசா ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் ஆகுது.
பிளட் பாடியில் உள்ள பிளட்ட அப்படி ஒரு டிராப் எடுத்து அப்படி செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னா இந்த பாடியில் இருக்கிற என்னென்ன நோய் இருக்கோ அத்தனையுமே அது செல்ல கொடுக்கும். உங்களுக்கு வந்து என்னென்ன குரோம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அத்தனை நோய் அது வந்து இருக்கிற மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சது. இதை இவருக்கு சொல்றான், நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்க தம்பி, முதல்ல நீ நிக்கிறதுக்கு வழிபாரு, ஏதாவது ஒரு வேலை பாரு, இதெல்லாம் வச்சுட்டு அலையாத, லைஃப் பாரு. அவனுக்கு வந்து பயங்கர ஆம்பிஷன், இதுல சக்சஸ் பண்ணணும்னு. இவர் இப்படி சொன்னோம்னா அது பிடிக்கவே, இவன் நம்ம நெகட்டிவா சொல்றாருன்னு கோவிச்சுட்டு போயிட்டான். இவன் சொன்னது அந்த பொண்ணு பிடிச்சிட்டு, அந்த பொண்ணு என்ன ரெக்கக்னைஸ் பண்ண, நீ சொல்ல கரெக்ட் தான், நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. அவர் இப்படி சொல்றாரு, அவர் எனக்கு நம்பிக்கை கொடுப்பாருன்னு வந்தேன். நானும் ஐ டோன்ட் லைக் யூன்னு சொல்லுது. பட் இந்த பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ண, அப்பப்போ பேசும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் பண்ணிச்சு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன ஆயிட்டான்னா ஒரு பெரிய மில்லியனரா மாறுதான். அவன் கம்பெனி டெவலப் ஆகி அவனுடைய அப்ரூவல் வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் சயின்டிபிக் அப்ரூவல் அக்செப்ட் பண்ணி $1 கொண்டு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டான். நிறைய இப்ப இவன் நினைப்பான், அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் வருத, என்ன போய் இவர் வந்து இது இல்லாம வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது, வர முடியாதுன்னு கேட்கினாரு. ஏன்னா அவன் மேல ஒரு கோபத்துல காட்ட சொல்றேன். இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு முறை அவர் இவரை பார்க்க வந்திருக்கிறார். இவன் அதுக்குள்ள அவருக்கு ஈயவன் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சான். 2 பேரும் நல்ல அஃபெக்ஷன்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னன்னா இவன் மேல அஃபெக்ஷன் வரமாட்டேங்குது. ஏன்னா முதல்ல வரும்போது இவங்க இருந்ததுக்கும் இப்ப இவங்க யாரையுமே கேர் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்துட்டு அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க, பெரிய கம்பெனி. இவள்கிட்ட பேசுறது கூட 2 நிமிஷம் தான் இருப்பான், அதுக்குள்ள மீட்டிங் அது இதுன்னு ஓடிடுவான். ஒரு அஃபெக்ஷனேட் இல்லையே, ஒரு லவ் அஃபெக்ஷனேட் இல்லையேன்னு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணு. இவன் ஆள் மாறிட்டான். அதனால இன்னும் இவன் எனக்கு வேண்டாம், பழைய நிலையில அவன் இருந்தா எனக்கு ஓகே. அவன் ஆள் மாறிட்டான்னு இவ வேற நினைச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவனை பாக்குறதுக்காக இவன் அந்த ஊருக்கு கூப்பிட்டு இருப்பாரு இல்லையா, பிரகாஷ் ராஜ் தான் அந்த கேரக்டர். அவரு இவன் பார்க்க வந்துருக்காரு. இந்த இவர்கிட்ட வந்து சொல்லுவார், நான் உங்க பாச பாக்கணும். இவன் வந்து சொல்லுவார், இப்படி அவர் வந்திருக்கிறாரு, இவனை பார்க்கணும்னு சொல்லுவான். அப்படி டைம் இருந்தா கூட நான் இவரை பார்க்க விரும்பல. ஏன்னா நான் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி அப்பவே என்ன உதாசீனப்படுறேன். இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு 16 பேருக்கு காசு வாங்கிட்டார், விசா வாங்கிட்டாருன்னு. விசா கிடைக்கல, கொடுக்க முடியல. அத்தனை பேரும் அகேன்ஸ்ட் பண்றா, தூக்கி ஜெயில வச்சுருவோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு. அவரு ஊரை விட்டு ஓடணும், ஓடனுக்கும் முடியாது. சூசைட் தான் ஃபைனல் ஸ்டேஜ். ஆனா இவன் பெரிய கம்பெனி வந்திருக்காங்க, இவன் நினைச்சா எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 5 பேருக்கு வேலை கொடுப்பா என் பையனை வச்சு, நான் அதை வச்சு நான் தப்பிச்சுக்குவேன் சொல்லி கேட்க வர. ஒரு 16 பேர் மொத்தம், 5 பேருக்கு நீ கொடுத்தா போதும்னு கேட்க வர. காது விட்டே கேட்கல, ரூமுக்குள்ளே அவர் அலோவ் பண்ணி வெளியில உட்கார்ந்து இருப்ப. இவன் இந்த பொண்ணுகிட்ட கத்தி பேசுறத கேட்ட உடனே அவரே கேட்டார். இப்ப இந்த பொண்ணு சொல்லும், கத்தி பேசாதீங்க, அவரு கேட்டா கஷ்டமா இருக்கும், சும்மா என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரு போனும் போற. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இவங்க ஃப்ரெண்டு போன் பண்றாரு, அவரு நேற்று நைட் ஷாக் ஆயிடும். அவன் அறியாமலே, ஏன்னா இவனை அமெரிக்கா கூப்பிட்டதே அவருதான், இவனை விசா வாங்கி கொடுத்ததே அவர்தான். முதல்ல இவனுக்கு கையில கொஞ்சம் காசை கொடுத்து நீ ஒரு வேலையை தேடு, சம்பாதி சொன்ன. ஆனா அதுக்கு பிறகு 2-3 பேருங்க இவன் வரமாட்டான் போக மாட்டான்னு சொல்ற மாதிரி இவன் நினைச்சுட்டான். இவன் ஃப்ரெண்டு ஒரு ஆள் போன் பண்ற, அவரு ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. அவரு சொல்லுவார், நீ இந்த நிலைக்கு வருவேன்னு சொல்லி நம்பின ஒரே ஆள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர் மட்டும் தான்டா. என்ன சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர்ல சொல்றாரு, அவன் கண்டிப்பா தெரியாதா வருவான்,
அவங்க திறமை இருக்கு, அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அந்த உலகை ஏத்துக்கும். ஏன்னா நிறைய முறை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இவனு ஷாக் ஆயிட்டா. அப்ப ஒரு தடவை நம்மகிட்ட சொல்லலையே. இவன் சொன்னான், என் காது கேட்க சொல்லு, உன் காது கேட்க சொல்லல. ஆனா எங்கிட்ட எல்லாம் உன்னை பத்தி பெருசா சொல்லிட்டு இருந்தா. இப்ப எனக்கு ஒரு வெயிட்டிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல உதவுனாரு, நம்மளை பத்தி எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பார்வையில அவர் தப்பா போயிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு போல்ஸ் இதெல்லாம் ஒரு மனுஷன் முத வெறும் பெட்டி சூட்கேஸ் தூக்கிட்டு வந்து நிக்கிறா, ஒண்ணும் கிடையாது. ட்ரெஸ் மாத்திர கூட இந்த பொண்ணு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ இன்னைக்கு வளர்ந்துட்ட, நீ உழைச்ச, உன்னோட உழைப்பு தான். ஆனா எல்லாத்தையும் விலாசியம் பத்தி சொல்லுங்க. யோர் நாட்ட உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கும் ஒண்ணு பிடிக்கும் சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு இது போனா போன்டுவான் சொல்லிட்டு அப்படியே சோபால உட்கார்ந்தா இவனால முடியும் ஒரு ஃபீலிங். ஏன்னா உண்மையான அடிமனத்துல நேசம் யாருக்கும் வச்சிருந்தோம்னா அதுதான் பாவம். மேல உள்ளதெல்லாம் போனா போயிட்டு போச்சு. உண்மையா நேசிக்கிறதுனா அது இடிக்கும் இல்லையா? அடிமனத்துக்குள்ள இருந்து குடையும். இப்ப இவங்க 2 பேரும் அவர் இறந்துட்டாரு, இவன் போயிட்டானு இவனுக்கு பெரிய இழப்பு மாதிரி தோணுச்சு. அவன் அறியாமலே அப்படி திணறான். அவனுடைய மனசாட்சி வெளியே நின்று நல்ல பண்ணிடலாம். அது சொல்லும், என்னடா பெரியால வளர்ந்தேங்கிற, நீ வளரலடா, வளர்த்து விடப்பட்டா. நீ வளர்த்து விட, நீ வளரும். எப்படி? நான் தானே உழைச்சேன், நான் தானே செய்வேன். இவன் சொல்றான் மனசாட்சிட்ட, மனசாட்சி தப்பு தப்பு. நீ உன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து யோசி. நீ பிறந்த ஊரு, வாழ்ந்த ஊரு, வளர்ந்த ஊரு, காலேஜ்ல படிச்சது, அதுக்கப்புறம் இங்க வந்தது, அப்படியே அதை ஓட்டிப்பாரு. யார் யாரெல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறாங்களோ அதை நீ திருப்பி பாரு. அப்பதான் தெரியும் இவங்க நமக்கு இப்படி செய்யலைன்னா நம்ம வளர்ந்துருக்க மாட்டோமே, இவங்க அந்த நேரத்துல நமக்கு உதவலைன்னா நம்ம வளர்ந்துருக்க மாட்டோமேன்னு வளர்ச்சிக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு பில்லோ வாங்கிப்பாங்க. அதை உணரு. அப்பதான் வளர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியும், நீனும் உண்மையான மனிதனாக முடியும்.